ஆஸ்ட்ராலஜியை ஃபாலோ பண்ணுமா, நியூமராலஜியை ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு மக்களுக்குள்ள கன்ஃபியூஷன் ஏற்படுது அப்படிங்கும்பொழுது அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் சார்? ஃபஸ்ட்டு சொல்லணும்னா எதுவுமே ஃபாலோ பண்ண தேவையில்லைங்க. உண்மையாக சொல்லணும்னா ஆத்திச்சூடி படிச்சிருப்போம் கரெக்டுங்களா? அந்த 10 ஃபாலோ பண்ணாவே போதுமானது. பட் அஸ்ட்ராலஜியா நியூமராலஜியா அப்படிங்கிறது வந்து யாருக்கு தேவைப்படும்னா, குழப்பத்தில் இருக்காங்க, ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க, நான் நிறைய முயற்சி பண்ணுறேன், என் சக்திக்கு மீறி உழைப்பு போடுறேன், எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கல, அப்படி இருக்கவங்க மட்டும்தான் போகணும். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், எனக்கு வந்து எஃபோர்ட் போடணும்னு தெரியும் அப்படின்னா அவங்க பார்க்கக்கூடாது. ஒன்று, எனக்கு பிடிச்சிருக்குங்க அது கிடைக்கல அது ரெண்டாவதுங்க அப்படிங்கிறவங்களும் பார்க்கக்கூடாது. அது ரிசல்ட்ஸ் வருது வரல ரெண்டாவது, ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்களும் பார்க்கக்கூடாது. சப்போஸ் இது ரெண்டுலேயுமே இல்லாமல் கொஞ்சம் குழம்பி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யாராக இருந்துக்காலும் சரிங்களா, நானாக இருக்கட்டும் இல்லை வேற யாராகட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அப்சர்வ் பண்ணணும், அதை வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கணும். அதில் வந்து உங்கள் லைஃபை அப்சைட் டவுனாக ஒரே நைட்டில் மாற்றிடுவேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பக்கூடாது, யாருனாலையும் மாற்ற முடியாது. ஓகேங்களா? பட் சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் அவங்க சொல்கிறாங்க, கோயிலுக்கு போக முடியும், அது உங்களால் முடிஞ்சால் போங்க, இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எதாவது சொல்கிறாங்க, இல்லை காலையில் வெள்ளனை எழுந்திரிங்க, அது எல்லாமே நல்லது. ஸோ அவங்க சொல்கிற விஷயங்களை கவனிங்க, அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா கன்டினியூ பண்ணுங்கள். அப்படி சேஞ்சஸ் தெரியலன்னா அதை ட்ராப் பண்ணிவிட்டு உங்களோட உழைப்பு மேலேயே உங்களுக்கு சரணாகதின்னு சொல்லுவோம் நம்ம. அல்டிமேட்னு ஒருத்தங்க இருப்பாங்க உங்களுக்கு, அது அல்லவாக இருக்கலாம், ஜீசஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கடவுளாக இருக்கலாம், முருகன் யாராவனா இருக்கலாம். ஸோ அவங்கள நம்பி எனக்கு என்ன வேணுமோ நீ கொடுப்ப, நான் உங்ககிட்ட பாரத்தை விட்டேன், நீங்கள் போயிட்டே இருக்கலாம்.